புனிதமான அரசியலுக்கு துணிந்து வருகிறேன். நடிகர் விஜய் அதிரடி அறிவிப்பு. தமிழக அரசியல் களத்தில் புதிதாக நுழைந்துள்ள நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை ஆரம்பித்துள்ளார். ஊழல் ஆட்சி கலாச்சாரத்தையும் மக்களை பிளவுபடுத்தும் மதவாத அரசியலை ஒழித்து கட்டினால்தான் வளர்ச்சி ஏற்படும் என்று நடிகர் விஜய் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கை பற்றிய முழுமையான விவரங்களை விரிவாக காண்போம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. வருகின்ற ஏப்ரல் 16ஆம் தேதியை உத்தேசமாக நிர்ணயித்து பணிகளை தேர்தல் அதிகாரிகள் பணியாற்றி தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் நடிகர் விஜய் தமது புதிய அரசியல் கட்சியை டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தின் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ளார். நடிகர் விஜய் சார்பில் அவரது இயக்க நிர்வாகிகள் புசி ஆனந்த் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமை தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் விண்ணப்பம் வழங்கியுள்ளனர். விண்ணப்பத்தை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் மனுவை பரிசீலனை செய்து பதிலளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நடிகரும் தமிழக வெற்றி கழக கட்சியின் தலைவருமான விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அன்பான தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் என்று ஆரம்பித்து, விஜய் மக்கள் இயக்கம் பல வருடங்களாக தன்னால் இயன்ற வரையில் பல்வேறு மக்கள் நல திட்டங்களையும் சமூக சேவைகளையும் நிவாரண உதவிகளையும் செய்து வருவது நீங்கள் அனைவரும் அறிந்ததே என்று கூறியுள்ளார். இருப்பினும் முழுமையான சமூக பொருளாதார அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு தன்னார்வ அமைப்பினால் மட்டும் இயலாத காரியம். அதற்கு அரசியல் அதிகாரம் தேவைப்படுகிறது என்பதையும் டிவிகே தலைவர் விஜய் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டின் தற்போதைய நிலை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்ததே. ஊழல் மலிந்த கலாச்சாரம் ஒருபுறம் என்றால், மக்களை பிளவுபடுத்த துடிக்கும் பிளவுவாத அரசியல் மறுபுறம் என்று இருபுறமும் நம் ஒற்றுமைக்கும் முன்னேற்றத்திற்குமான முட்டுக்கட்டைகள் நிறைந்துள்ளன என்று டிவிகே தலைவர் விஜய் கடுமையாக சாடியுள்ளார். ஒரு தன்னலமற்ற, வெளிப்படையான, சாதி மத பேதமற்ற, தொலைநோக்கு சிந்தனை உடைய, லஞ்ச ஊழலற்ற, திறமையான நிர்வாகத்திற்கு வழிவகுக்கக்கூடிய அடிப்படை அரசியல் மாற்றத்திற்காக தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் இயங்கிக் கொண்டுள்ளனர் என்பது நிதர்சனமான உண்மை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மிக முக்கியமாக அத்தகைய அரசியல் நம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாநில உரிமைகள் சார்ந்து இந்த மண்ணுக்கேற்ற பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதாவது பிறப்பால் அனைவரும் சமம் என்கின்ற சமத்துவ கொள்கை பற்று உடையதாகவும் இருக்க வேண்டும் என விஜய் வலியுறுத்தியுள்ளார். அத்தகைய அடிப்படை அரசியல் மாற்றத்தை மக்களின் ஏகோபித்த அபிமானமும் அன்பும் பெற்ற முதன்மையான ஒரு மக்கள் சக்தியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் என்னுடைய தாய் தந்தைக்கு அடுத்து எனக்கு பெயர், புகழ் மற்றும் எல்லாமும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால் முடிந்த வரையில் இன்னும் முழுமையாக உதவ வேண்டும் என்பதே எனது நீண்டகால எண்ணம் மற்றும் விருப்பமாகும் என்ற தமது லட்சியத்தையும் டிவிகே தலைவர் விஜய் கூறியுள்ளார். எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவன் வாக்கு. அதன்படியே இன்று தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் எமது தலைமையிலான அரசியல் கட்சி துவங்கப்பட்டு பதிவு செய்ய விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் டிவிகே தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். முன்னதாக ஜனவரி 25ஆம் தேதியன்று சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பைலாஸ் எனப்படும் சட்ட விதிகள் முறைப்படி அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களாலும் விவாதிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்ற முக்கிய தகவலையும் அவர் அறிவித்துள்ளார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுப்பதுதான் நமது இலக்கு என்று தேர்தல் நிலைப்பாடு பற்றிய விளக்கத்தை விஜய் அறிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கப்பெற்ற பின் வரும் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் தமிழ்நாடு சார்ந்த கொள்கைகளின் வெற்றிக்கும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்குமான நம் கட்சியின் கொடி, சின்னம், கொள்கைகள், கோட்பாடுகள் மற்றும் செயல் திட்டங்களை முன்வைத்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுடன் தமிழ்நாட்டு மக்களுக்கான நம் அரசியல் பயணம் துவங்கும் என்றும் விஜய் தெரிவித்துள்ளார். இடைப்பட்ட காலத்தில் தொண்டர்களை அரசியல்மயப்படுத்தி அமைப்பு ரீதியாக அவர்களை தயார் நிலைக்கு கொண்டு வரும் பணிகளும், கட்சியின் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு ஜனநாயக முறையில் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுத்து கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளும் தீவிரமாக செயல்படுத்தப்படும். அதற்கு தேவையான கால அவகாசத்தை கணக்கில் கொண்டே தற்போது விண்ணப்பம் செய்யப்பட்டுள்ளது என்ற விவரங்களையும் விஜய் விளக்கமாக கூறியுள்ளார்.
வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் போட்டியிட போவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் நம் ஆதரவு இல்லை என்றும் பொதுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தாழ்மையுடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தமது நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு பற்றியும் விஜய் தெரிவித்துள்ளார். இறுதியாக, என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல, அது ஒரு புனிதமான மக்கள் பணி. அரசியலின் உயரம் மட்டுமல்ல, அதன் நீள அகலத்தையும் அறிந்து தெரிந்து கொள்ள எம் முன்னோர் பலரிடமிருந்து பாடங்களை படித்து நீண்ட காலமாக என்னை தயார்படுத்தி மனதளவில் பக்குவப்படுத்திக் கொண்டு வருகிறேன் என்று நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ள விஜய், அரசியல் எனக்கு பொழுதுபோக்கு அல்ல, அது என் ஆழமான வேட்கை. அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளவே விரும்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். என் சார்பில் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக தன்னலமற்ற அரசியலில் ஈடுபட உள்ளேன். அதுவே தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் செய்யும் நன்றி கடனாக கருதுகிறேன் என்று டிவிகே தலைவராக விஜய் அறிவித்துள்ளார். வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் பிசினஸ் இருக்கும் விஜய் அரசியலுக்கு போக மாட்டார், சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வரமாட்டார் என்று பல்வேறு விமர்சனங்கள் இருந்த நிலையில் அரசியல் என்பது ஒரு புனிதமான மக்கள் பணி என்று வெளிப்படையாக அறிவித்து விஜய் புதிய கட்சி ஆரம்பித்து இருப்பதற்கு மக்களிடையே பெரும் வரவேற்பும் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது.